நீங்களும் எவ்வளவோ வாதாடி பார்த்துட்டீங்க, வழியில் இனிமே நாங்க என்னென்ன செய்யறது? நம்ம தலைவி அவ்வளவுதான். தலைக்கும் விதிக்கும் பயந்துகிட்டு தைரியத்தை கைவிட்டுடாதீங்க. தைரியம் இருந்து என்ன பண்றது தம்பி? வயிற்றுக்கு சோறு வேணுமே. கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே கவலை இல்லை. அருமையான திட்டம் ஒண்ணு உருவாயிட்டு. என்ன தம்பி? அண்ணே, வெங்கிமலை உச்சியில இருந்து வர்ற தண்ணி பின்பக்கமா ஓடி கடல்ல விழுந்து வீணா போகுது இல்ல? ஆமா. அது அப்படியே அணை கட்டி தேக்கி முன்பக்கமா திருப்பி உங்க வயல பாய்ச்சி தண்ணி பஞ்சத்தை போக்கிடுறேன். சர்க்கார் கிட்ட இருந்து உனக்கு ஏதோ தாக்கல் வந்துருக்குதுன்னு மணிகார் கொடுத்து அனுப்பிச்சாரு. அப்படியா? தோழர்களே, இன்றோடு உங்கள் துன்பமெல்லாம் தீர்ந்தது. அரசாங்கம் அனுமதி கொடுத்து விட்டது. கைவலிமை உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்தால் கங்கையை கூட இங்கே கொண்டு வந்து விடலாம். பாருக்கு உழைத்த பாட்டாளி சமுதாயமே, இனி ஊருக்கு உழைக்க புறப்படு. விவசாய வீரர்களே, வீட்டுக்கு ஒருவராக புறப்படுங்கள், புறப்படுங்கள். வெங்கிமலை உச்சியிலே புது வெற்றி நின்று அழைக்குதடா. புகழ் மங்கி கிடந்தவர்க்கே அங்கே வாழ்க்கை இருக்குதடா. பொங்கி ஓடும் வெள்ளம் எல்லாம் பள்ளத்திலே வீழ்ந்து வீணாய் போகுதடா. உள்ளம் வேகுதடா. பொங்கி ஓடும் வெள்ளம் எல்லாம் பள்ளத்திலே வீழ்ந்து வீணாய் போகுதடா. உள்ளம் வேகுதடா. புறப்படடா, உடனே புறப்படடா. புறப்படடா, உடனே புறப்படடா. பொறுப்புடன் உழைத்துழைத்து வெறுப்படைந்திருப்பவனே, வரப்பெடுத்து வயலமைத்து வானம் பார்த்து நிற்பவனே, புறப்படடா, 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 புறப்படடா. போட்டு வாங்கப்பா, நம்ம மாணி கண்ண காட்டு வழியில் போங்கப்பா. புறப்படுவோம் சேர்ந்தே புறப்படுவோம், புறப்படுவோம் சேர்ந்தே புறப்படுவோம். ஈரமில்லா பாறைகளை நொறுக்கிடுவோம், அணையை எழுப்பிடுவோம், மரங்கள் போட்டு தடுத்திடுவோம். ஈரமில்லா பாறைகளை நொறுக்கிடுவோம், அணையை எழுப்பிடுவோம், மரங்கள் போட்டு தடுத்திடுவோம். ஏழைகளின் திசையில் அதை திருப்பிடுவோம், தண்ணியை ஏரி குளம் வயல் நிறைய பெருக்கிடுவோம். புறப்படுவோம், புறப்படுவோம், ஒன்னா புறப்படுவோம், புறப்படுவோம், ஒன்னா புறப்படுவோம். கொடுமையையும் வறுமையையும் கூடையிலே வெட்டிவை, கொடுமையையும் வறுமையையும் கூடையிலே வெட்டிவை. கொஞ்ச நஞ்ச பயம் இருந்தால் மூலையிலே கட்டிவை, கொஞ்ச நஞ்ச பயம் இருந்தால் மூலையிலே கட்டிவை. நெடுங்கவலை தீர்ந்ததென்று நெஞ்சில் எழுதி ஒட்டிவை, நெடுங்கவலை தீர்ந்ததென்று நெஞ்சில் எழுதி ஒட்டிவை. நெருங்கி காட்டை அழுத்து அதில் நெல்லு விதையை கொட்டிவை, நெருங்கி காட்டை அழுத்து அதில் நெல்லு விதையை கொட்டிவை. ஏழைகளின் புது உலகம் தெரியுதடா, ஏழைகளின் புது உலகம் தெரியுதடா. நாம ஏமாந்து வந்த நிலை ஒழியுதடா, நாம ஏமாந்து வந்த நிலை ஒழியுதடா. கட்டிடுவோம் அணையை கட்டிடுவோம், கட்டிடுவோம் அணையை கட்டிடுவோம், கட்டிடுவோம் அணையை கட்டிடுவோம்.
கூட்டிட்டு வாப்பா. அட நீயா? ஆஹா, கொஞ்சம் அப்படியே இருமா. மாணிக்கம், மாணிக்கம், பாத்தியா? ஆமா, எங்க இந்த பக்கம்? சும்மா பொழுதுபோக்குக்காக. பொழுதுபோக்கவா இல்ல இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு போய் உங்க அப்பா கிட்ட சொல்லி இங்க பழப்ப கெடுக்கவா? ஐயோ, அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. நாங்க எவ்வளவு பேர் நின்னுகிட்டு இருக்கிறோம், எங்களை மதிக்காம கார்ல உட்கார்ந்துகிட்டு பேசுறேன். அவ்வளவு கருவம் என்ன? என்னடா நீங்க பேசுறீங்க? வெளியிட்டு போறீங்களா? என்ன இதெல்லாம்? இப்ப யாரு தெரியுமாமா? இத்தனை ஏழைங்க வயத்திலையும் மண்ணள்ளி போட்டானே மாங்குடி கந்தசாமி, அவன் மக. யாரானா என்ன? ஒரு பொண்ணு தனியா வந்தா இப்படிதான் மரியாதை இல்லாம நடந்துக்கிறதா? அது இல்லம்மா. நீ ஒண்ணு தவறா நினைக்காத. பல பேருக்கு மத்தியிலே என்னை எதுக்காக இப்படி அவமானப்படுத்தணும்? எதுக்காகவா? வட்டி இல்லாம கடன் கொடுக்கறா போல கொடுத்து இவங்களை எல்லாம் அபகரிக்க வஞ்சக திட்டம் போட்டானே உங்க அப்பா. அத நினைச்சா உன்னை அவமானப்படுத்துறதுன்னு அருவாளால வெட்டினா கூட என் ஆத்திரம் அடங்காது. என்ன? ஒண்ணு இல்லம்மா, உங்க அப்பனை. நிறுத்துங்க, என்ன நீங்க சரியா புரிஞ்சுக்கல. இதோ இந்த நிமிஷத்திலிருந்து நான் உங்க கூட்டத்துல ஒருத்தி. உங்க உழைப்புல எனக்கும் பங்கு உண்டுங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன். வாங்க. என்னம்மா இது ஆச்சரியமா இருக்க? நத்த வயத்துலதான் தம்பி முத்து பிறக்கும். ராத்திரி 12 மணிக்கு மாங்குடி மண்டபத்திடல் சிங்காரி உங்களுக்கா காத்துக்கிட்டு இருப்பாளா? இல்ல, சிங்காரி உங்களுக்கா காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல சொன்ன. நான் வர்றேன். சிங்காரி, வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வெண்ணிலா உதயமாக வேண்டும் என்றால் அவசரப்பட்டு முடியுமா? மன்னியுங்கள். அவ்வளவு பெரிய குற்றம் நீ என்ன செய்து விட்டாய்? நான் பல குற்றங்கள் செய்திருக்கிறேன். இருந்தாலும் காவேரியை காதல் தூது அனுப்பியது பெரிய குற்றம். நம் காதலுக்கு அவளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கு சுதந்திரம் உண்டாகிவிட்டதா? ஆமாம். சிங்காரி, சீமான் புரியில் உலவுகின்ற செல்விகள் எத்தனை பேரும் காவேரிகளாக மாறிவிட்டால் இந்நாட்டின் மங்கையர் சரித்திரமே மாறிவிடும். காவேரியை அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? ஆம், அவள் எனக்கு லட்சிய பெண். உங்களை அவள் விரும்புகிறாளா? அது எனக்கு தெரியாது. ஆனால் என் கொள்கையை விரும்புகிறாள் என்பது மட்டும் தெரிகிறது. அதோடு இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். என்ன? அவள் உங்களை காதலிக்கிறாள். சிங்காரி! ஆம், ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பற்றியே வர்ணித்துக் கொண்டிருக்கிறாள். நீயா இந்த செய்தியை சொல்வது? அவள் என்னிடம் சொன்னதை உங்களிடம் வேறு யார் சொல்வார்கள்? அந்த காதலை நீ அனுமதிக்கிறாயா? வேற என்ன செய்வது? உனக்கு முன்பே நான் அவரை காதலித்து விட்டேன் என்று நீ அவளிடம் ஏன் சொல்லக்கூடாது? அப்படி சொல்வதற்கு நான் யார்? சிங்காரி! தனி மரமாக நிற்கும் தங்களை அந்த கொடியும் தழுவலாம் அல்லவா? முடியாது. முன்பே இந்த முல்லை கொடியின் மேல் படர்ந்து விட்டது. இருந்தால் என்ன? என்னை விலக்குவதற்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? சிங்காரி, நீயும் வேண்டாம், அந்த காவேரியும் வேண்டாம். இருவருமே என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கள். சரி,
காவேரி பற்றிய பேச்சை விட்டு விடுகிறேன். என் மீது தாங்கள் கொண்டிருக்கும் காதல் மொழி தெரியாத குழந்தையின் உள்ளம் போன்றது. உண்மைதானா? கற்பூரத்தை அணைத்து சத்தியம் செய்ய வேண்டுமா? என்னை பாருங்கள். சொல். நான் திடீரென்று பணக்காரியாக மாறிவிட்டால் உங்கள் கொள்கைப்படி என்னை மணந்து கொள்ள மறுத்து விடுவீர்களா? நீ பணக்காரியாக மாறினாலும் எனக்கு பழைய சிங்காரிதான். பணம் கிடைத்ததும் ஒரு கால் நீ வேண்டுமானால் என்னை உதறித் தள்ளலாம். இந்த ஏழை சிங்காரியின் ஸ்தானத்துக்கு அந்த பணக்கார காவேரி வந்துவிட்டால் மீண்டும் ஆரம்பித்து விட்டாயா? இதோ பார், காவேரி சிங்காரியின் ஸ்தானத்துக்கு வந்தால் மட்டும் போதாது. சிங்காரியும் காவேரியும் சேர்ந்து ஒரே உருவமான பிறகு எனக்கு சொல்லி அனுப்பு. அப்போது வேண்டுமானால் உன் கோரிக்கையை பரிசீலனை செய்கிறேன். இப்போது கூட அவர்கள் சேர்ந்துதான் இருக்கிறார்கள். வேஷமும் குரலும் தான் வித்தியாசம். என்ன, இது காவேரி குரல் அல்லவா? ஆமாம், குரல் மட்டுமல்ல, உருவமும் அவளுடையதான். என்னால் நம்ப முடியவில்லையே. வெங்கிமலையில் நடந்த சம்பவத்தை மறந்து விட்டீர்களா? அங்கு அத்தை இல்லாவிட்டால்? அத்தையா? ஆமாம், உங்கள் அம்மா. அம்மா? காவேரி? சிங்காரி. காவேரி தான் சிங்காரி. காவேரி தான் சிங்காரி, சிங்காரி தான் காவேரி. காவேரி தான் சிங்காரி, சிங்காரி தான் காவேரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி. காதல் வெள்ளம் பெருக்கெடுத்து கரை மீறி மன காட்டினிலே பாய்ந்ததனால் உருமாறி பாதி இரவு நேரத்திலே வெளியேறி, பாதி இரவு நேரத்திலே வெளியேறி உங்க பக்கத்திலே வந்திருக்கும் வம்புக்காரி, உங்க பக்கத்திலே வந்திருக்கும் வம்புக்காரி. ஆஹா, சிங்காரி தான் காவேரி, காவேரி தான் சிங்காரி. சிங்காரி தான் காவேரி, காவேரி தான் சிங்காரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி. தங்கம் போல குணமுடைய பணக்காரி, நல்ல தான தர்ம சிந்தையுள்ள உபகாரி. தந்திரத்திலே சிறந்த குள்ளநரி, தந்திரத்திலே சிறந்த குள்ளநரி. என்னை மந்திரத்தால் மயக்கிய கைகாரி, என்னை மந்திரத்தால் மயக்கிய கைகாரி. சிங்காரி தான் காவேரி, காவேரி தான் சிங்காரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி. குணத்துக்கு அடிமை, பணத்துக்கு எதிரே கொஞ்சி பாடி வரும் காவேரி. குறும்புக்காரியே உனது கரும்பு பார்வைதான் என்றும் என் வாழ்விலே எனக்கு அதிகாரி. இனிக்கும் பேச்சிலே மனசு மயங்கியே ஏங்கி வாடுபவள் சிங்காரி. ஏக்கம் தீரவே ஏய்த்து ஆளையே இழுத்து வந்தவதான் காவேரி. அந்த காவேரி தான் இல்லே சிங்காரிதான், காவேரி தான். சிங்காரிதான். ஆமா, காவேரி தான் சிங்காரி, சிங்காரி தான் காவேரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி.